ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரத்துலேயே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பூவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு பழைய குப்பையெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கி போட்டு தீயில வச்சுட்டு அப்படியே பூவெல்லாமே பூத்துருச்சு பறிச்சிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சதுமே கோலம் போட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் குலதெய்வ கோயில் விசேஷம். ஸோ பாப்பாங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் அவர் எங்கள் சித்தி என் மாமனார் மட்டும்தான் போயிருந்தோம். நான் நேற்றே பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. மாலையெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ மாலையெல்லாம் எடுத்துகிட்டு குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். கரெக்டாக கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து கரகம் வந்துட்டு இருந்துச்சு. எங்களுது வந்து கோயில் வந்து தோப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து தோப்பு தோட்ட கோயிலுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாயிரும், உள்ளே போய் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். வந்து வெளியே வந்து பார்த்தேன், மகாமுனிக்கு வந்து சுற்றியும் செவ்வந்தி பூவில் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நான் கும்பிட்டு வெளியே வரவும் கரெக்டாக வந்து கரகமும் வந்துருந்துச்சு. அது போக இல்லாமல் கருப்பராயனோட வேல், அதுக்கப்புறம் அருவாள், அவருக்கான திங்ஸு, நகை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நானும் அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பராயனோட கரகம் வந்து எடுத்துகிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் எல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நான் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரி வேட்டைக்கு போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயிலை சுற்றியும் வந்து பாரி வேட்டைக்கு போகிற மாதிரி இது பண்ணிகிட்ருந்தாங்க. நான் இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து லேட்டாக தான் வருவோம், குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு. இப்போ குழந்தைங்க இல்லைன்னதும் நான் மட்டும்தான் வந்தேன். இதெல்லாமே நின்று பார்க்க முடிஞ்சது. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தது. எங்கள் சித்தியும் எங்கள் மாமியாக இருந்துட்டு வளையல் வைக்கலாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் போய் வளையல் வச்சுட்டு பாப்பாங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வளையலெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பாப்பாங்களை விட்டுட்டு வந்தனால எனக்கு மனசே இல்லைங்க. ஸோ பாப்பாங்களுக்கெல்லாம் பொம்மை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச கிச்சன் செட் எல்லாமே வாங்கிட்டு என்னோடய கொழுந்தனார் பையனுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வளையலெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் முடிஞ்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஆமாம் பிள்ளைங்க தான் இல்லைங்க, பிள்ளைங்கள மிஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்குற, அழுகாத. வாங்கிட்டு வந்துருக்குற இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி, அவளுக்கு எது வேணுமோ அதை கேட்டு அவ கொடுத்துரு. இது எங்க அக்காக்கு. This is my mommy's dog. This is எங்க அக்கா. இல்லை அது அம்மாவுக்கு தான். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் கோயிலுக்கு போனால் அழுவீங்களே, வந்தால் அழுவீங்கன்ட்டு வேணும். இது வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த வளையல். இந்த பொம்மை ரெண்டும் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ இது கேட்டே இருந்தியா, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் போய் எங்கள் அக்காவுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கலாம். வரட்டு அக்கா வரட்டு.